க்ளோ அண்ட் க்ரோப் சேலஞ்சில இன்னைக்கு டே 6. ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னா, எனக்கு ஐ செக்அப் பண்றதுக்காக போன விளாக் தான் வந்து பார்க்க போறீங்க. முன்னாடி இருந்தே என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். நான் வந்து கண்ணாடி போட்டிருப்பேன். ஸோ அது உடைஞ்சிருச்சு. உடைஞ்ச பின்ன எப்ப வாங்க அப்படின்னு ஒரு ஐடியா இல்லாம இருந்துட்டே இருந்தேன். இப்போ வந்து அடிக்கடி கண்ணு வலி வர மாதிரியே இருந்துட்டே இருந்துச்சு. ஒரு உறுத்தல் இருந்துட்டே இருந்ததுனால சரி போய் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிராட்வேல இருக்க ஒரு ஆப்டிகல்ஸ் போயிருந்தேன். ஐ செக்அப் பண்றதுல முக்கியமான ப்ராசஸ் வந்துட்டு அந்த லெட்டர்ஸ் எல்லாம் வந்து வாசிக்க சொல்லுவாங்க. நான் நினைச்சிட்டு இருந்தேன் என்னோட லெஃப்ட் ஐல மட்டும் தான் வந்து பவர் கம்மியா இருக்கு அப்படின்னு நினைச்சு. ஆனா இப்ப செக்அப் போன பின்ன தான் தெரியும் ரைட்டையும் வந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செக்அப் வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம அங்கேயே வந்து ஸ்பெக்ஸ் வாங்குறோம் அப்படின்னா ஃப்ரீ செக்அப் இருந்துச்சு. ஸோ செக்அப் ஃப்ரீயா முடிச்சுட்டு நிறைய ஃப்ரேம் பார்த்துட்டே இருந்தேன். எது செட் ஆகும் எது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த ஃப்ரேம் மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டேன். ஆனா அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் இல்ல. அதுவும் 450 அந்த ரேஞ்சில இருந்துச்சு. ஸோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்ல குவாலிட்டியா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நிறைய ஸ்பெக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். ஃபைனலி வந்துட்டு எனக்கு ஒண்ணு கிடைச்சிருச்சு. நான் என்ன எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கெஸ் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல ரொம்ப கிரேவிங்ஸா இருந்ததுனால முடிச்சுட்டு வந்து டாமினோஸ்ல வந்து பீஸா வாங்கி சாப்பிட்டேன். ஸோ பீஸா சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப ஆசையா இருந்துச்சு. கிரேவிங்ஸ் என்னன்னு தெரியல. நைட் டின்னர் வந்து சாப்பிட்டு முடிச்ச பின்ன பாயாசம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க ஃப்ரெண்டு வீட்ல இருந்து. ஸோ அந்த பாயாசத்தையும் நல்லா குடிச்சு முடிச்சுட்டு இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். டாடா பாய் பாய்.